சிறைச்சாலையிலிருந்து புதுசா விடுதலையான ஒரு கைதி. பத்தாண்டுகள் அந்த கல்லறைக்குள்ள வாழ்ந்தாரு. பொய் வழக்கு. அவருக்கு சுதந்திர காற்றுன்னா என்னன்னே தெரியல. ZFK. அவரு பெயர் ZFK. உடனே வீட்டுக்கு ஓடுறாரு. அவரு மனைவி, பிள்ளை என்ன ஆனாங்களோன்னு பாக்க. ஆனா விதி, கொடுமையான விதி. அவரு மனைவியும் பிள்ளையும் 8 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போச்சுன்னு கேள்விப்படுறாரு. அவரு சிறையில இருந்தப்பவே வீட்ல என்ன இருக்குன்னா கசப்பு நினைவுகள் மட்டும்தான். அவரு குடும்பத்துல நடந்த கொடூரமான கொலைக்கு அந்த வீடு சாட்சி. ZFK கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்போ ஃபோர்ஸ்னு ஒருத்தர் வர்றாரு. ZFK யோட கதறல் சத்தம் கேட்டு அவருக்கு பயமா இருந்துச்சு. என்னமோ சம்பவம் நடந்திருக்குன்னு நினைச்சு வந்தாரு. ZFK சரியா இருக்கான்னு பார்த்த உடனேயே அங்கிருந்து போயிடுன்னு எச்சரிக்கை பண்றாரு. வேற வழி இல்ல. சீக்ரெட்ல கத்தி அலறியதுக்கு அக்கம் பக்கம் உடனே போலீஸ் கிட்ட கொடுத்தாச்சு. வேற வழி இல்லாம ஜெஃப் ஒரு பழைய நண்பன் குவான் கிட்ட ஓடிப்போனான். அவனும் ஜெயிலுக்கு போனவன்தான். இப்போ குவான் வீட்ல தங்க போறான் ஜெஃப். குவான் ஒருத்தனாதான் இருக்கான்னு தெரிய வந்தது. பெரிய பொண்ணு இருந்தாலும் அவளை தொல்லை பண்ண மாட்டேன்னு தள்ளி வச்சுட்டான். அவளுக்கு சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்னு அவன் நினைக்கிறான். அந்த சிந்தனை இப்போ யாரும் இல்லாத ஜெஃப் கிட்ட ஒட்டிக்கிச்சு. அடுத்த நாள் ஜெஃப் லயன் குரூப் நிறுவனத்துக்கு போனான். அவன் பழைய நண்பன் சாம் அங்க வா இருக்கான். சாம் கூட ஒரு பொண்ணு இருந்தா, சோஃபியா. அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, சண்டைக்கலை நல்லா தெரிஞ்ச பாதுகாவலியும் கூட. முதல்ல சாம் வேலை கேட்க வந்தான்னு நினைச்சான். ஆனா ஜெஃப் நேர்மையா சொன்னான், அவன் குடும்பத்தை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு. ஆனா சாம் முந்தி சொன்ன அதே கதையை தான் சொன்னான். 8 வருஷம் முன்னாடி ஜிக் கோட பொண்டாட்டி பொறந்தவன் ஒரு மதுரைச்சி அடிமையால தவறுதலாக கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. சாமியார்கிட்ட ஜெயிலுக்குள்ள சொன்னதும் இதுதான். அந்த சொல்றதுக்குள்ள ஜிக் கோட உள்ளம் உடைஞ்சு போச்சு. அவருக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்போதான் குவான்னு ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள சந்திச்சாரு. 10 வருஷம் முன்னாடி அவருக்கு தப்பு விசாரணையால தண்டனை. காரை நிறுத்தி போலீஸ் சோதனை பண்ணும்போது திரக்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லி உடனே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் பொண்டாட்டி லிசா வை சமாளிச்சு சீக்கிரம் வர்றேன்னு சொன்னாரு. மகன் ஜக்ரி ஏயும் அம்மாவை பாதுகாக்க சொன்னாரு. ஜிக் கோட சோகத்தை பார்த்த குவான் சோர்ந்து போகாம வேலை பாருன்னு சொன்னாரு. லயன் குரூப்ல சேர சொன்ன சாமிங்கிட்ட இருந்து வந்த வாய்ப்பு நினைவுக்கு வந்தது. ஆனா அந்த கம்பெனி கள்ள வேலைகள் பண்றதுன்னு தெரிஞ்சு ஜிக் மறுத்திட்டாரு. அவன் முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சுட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் தோன்றி அடுத்த நாளே வேலையை ஏத்துக்க சொல்றாரு. அடுத்த நாள் சாம் சந்திக்கிறான். கடன் வசூலிக்கிற வேலை கிடைக்குது. டபுள் ஸ்பீடுல வேலை ஆரம்பிச்சுட்டான். முதல் வேலை எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர் ஷாப். அங்க ஒரு பெண் சந்திக்கிறான். டெபின்னு பேரு, கணினி புள்ளி. அவ அப்பா சூதாட்டத்துல காசு தொலைச்சிட்டாருன்னு தெரியவர கடன் வசூலிக்க போறான். டெபி ரொம்ப கடுப்பா இருந்தா அவ அப்பா எப்படி வருத்தமா இருக்காருன்னு பார்த்து 1 வாரம் கால அவகாசம் கொடுக்கிறான். ஆனா இந்த வேலைக்கு அவன் போனதுக்கு வேற காரணம் இருக்கு. அவன் குடும்பத்தை கொன்னவங்கள பிடிக்கணும். சாம் பல வருஷம் முன்னாடி சொன்ன டிரக் அடிக்கிறவன பிடிக்கணும். ரொம்ப சீக்கிரமா அவங்க கூட்டம் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிட்டான். அங்க ஒரு ஆள் சந்திக்கிறான். பால்னு பேரு. டிரக் அடிக்கிறவன், கொஞ்சம் சாய்ஞ்சு நடக்கிறவன். இப்படித்தான் அவன் புது வேலை. சாதாரணமா இல்ல, அபாயம் நிறைய. அவன் கடன் வாங்கினவங்க கிட்டே கொள்ளை பணம் வாங்குறான். அதனால எல்லாருக்கும் லட்சியமா இருக்கு. ஒரு இரவு வீட்டுக்கு போறப்போ கொள்ளைக்காரங்க வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. சூழ்நிலை கடுமையா இருந்த சமயத்துல ஃபர்ஸ் எங்கிருந்தோ வந்து அந்த கொள்ளைக்காரங்களை ஒரே ஓட்டையில அடிச்சு தள்ளிட்டான். அப்புறம் ஃபர்ஸ் ZFK வீட்டுக்கு வந்தான். செஃப்க்கு ஆச்சரியம். ஃபர்ஸ் நண்பனா இருக்கான்னு நினைக்கலையே. அவன் கலக்கமா இருக்கிறத பார்த்து ஃபர்ஸ் சொல்றான், நான் ஜிக் சாவுன மனைவி லீசா போட சகோதரன். அப்போவே சேர்ந்து லீசாவோட கொலையாளிய பிடிச்சு அவங்க சாவிற்கு நீதி வாங்கலாம் சொல்றான். அந்த இரவு பேச்சுல குவான் கண் விழிச்சான். ஆனா ZFK ஃபர்ஸ அறிமுகம் பண்ணல. கேஸ் முக்கியம்னு தோணுச்சு. அடுத்த நாள் ZFK ஃபர்ஸ வீட்டுக்கு போறான். இண்டிபெண்டன்ட் ஹோட்டல். அங்க ஃபர்ஸ் ஜிக் மனைவி மகன் கொலை பத்தி தகவல் சேர்ந்துட்டு இருந்தான். கொலை பத்தின சாட்சியத்தையும் கிடைச்சிட்டான். ஒரு அமெச்சூர் வீடியோ. லிசா கொலை இரவோட ஒரு ரெக்கார்டிங். ஆனா கொஞ்சம் கெட்ட குவாலிட்டி. யாரான்னு பார்க்கவே முடியல. சரி, உண்மையை கண்டுபிடிக்கணும்னா சிக்கின்னு ஒருத்தன் இருக்கான். தெப்பி என்ன கணினி புலமை உள்ளவ கிட்ட போறான். வீடியோ நல்லா பாருன்னு கேக்குறான். அடுத்த நாள் ஜெஃப் சோஃபியா கிட்ட பணம் கொடுக்கிறான். சாதாரணமா கொடுக்கறது இல்ல, ஒரு பெரிய சம். சோஃபியா அச்சம் அடைகிறாள். ஜெஃப் கிட்ட பணம் பறிபோகலாம்னு சொல்லி கவலைப்படுகிறாள். ஜெஃப் சமாளிச்சுடுவேன்னு சொல்றான். ஒரு அசிஸ்டன்ட் இருக்கானாம். சோஃபியாக்கு புரியல. ஆனா ஒன்னும் சொல்லல. சாம் கிட்ட லிசா கொலை பத்தி சொல்லாதேன்னு சொல்றா. பழைய காயங்களை திறந்து விடாதேன்னு எச்சரிக்கிறாள். லிசா சாமுக்கு நல்ல நண்பின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாள். சோபியாவை சந்திச்ச உடனே ஜெஃப் கிட்ட டெப்பியோட கால். அந்த அமெச்சூர் வீடியோ ரொம்ப கிளியரா ஆயிடுச்சு. டெப்பி அனுப்பிட்டாள் அந்த எடிட் பண்ணின வீடியோவை. சீரியஸா ஒரு வீடியோல ஜெப் கே ஃபுராஸ் 2 பேரும் பாக்குறாங்க.
அப்போ ஒரு டக்குன்னு நடக்க முடியாத ஆளு கண்ணுக்கு தட்டுது. அந்த ஆளு பாருங்க, அந்த இரவு பாலை நினைவுபடுத்திடுச்சு ஜெப்கேக்கு. உடனே அட்டிக்ல இருக்கிற அவங்க சீக்ரெட் பிளேஸ்ல பால் எங்கன்னு தேட ஆரம்பிச்சாங்க. நீண்ட நேர தேடல். கடைசியா கிடைச்சான் பால். திரெக்ஸ்ல மயக்கமா இருந்தான். டக்குன்னு ஜெப்கே கேட்டாரு, நீதானா லிசா கொலை பண்ணது? பால் மறுத்தான். அது ஃபுராஸ் கிட்ட கோபத்தை தூண்டிவிட்டது. ஃபுராஸ் அவனை அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. சில மிரட்டலுக்கு பிறகு பால் ஒப்புக்கொண்டான் லிசாவை அவன் அறியாதன்னு. ஆனா ஜிக் என்பவரை அவன் அறிஞ்சுன்னு சொன்னான். 10 வருஷம் முன்னாடி ஜெப்கே காரில் திரெக்ஸ் வைச்சது இவன்தான்னு தெரிய வந்தது. அதனாலதான் ஜெப்கே சிறை சென்றாரு. இந்த ரகசியம் ஃபுராஸோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்திச்சு. அந்த சண்டை காவலாளிகளுக்கு கேட்டுடுச்சு. ஜெப்கே ஃபுராஸ் வெளியாட்டல்னு தெரிஞ்சதும் காவலாளிகள் உடனே கோளார அடிச்சாச்சு. ஃபர்ஸ் ஜெட்டெஃப்கே 2 பேரும் ஹைடவுட்ல இருக்க மேனேஜர் கிட்ட போயிட்டாங்க. அவரு பெயர் டெஸ்மண்ட். பால் டெஸ்மண்ட் மாதிரி ஒருத்தர். லிசா கொலை பத்தி அவருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஜெட்டெஃப்கே அவருக்கு தெரியுமாம். இதை கேட்டதும் ஃபர்ஸ் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. டெஸ்மண்ட கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாரு. அப்புறம் டெஸ்மண்ட் சொல்றாரு, அவங்க பாஸ் பெயர் சாம்ரோஸ். ஆனா சாம்ரோஸோட உண்மையான டெண்டிட்டிய சொல்ல மறுத்ததால ஃபர்ஸ் கட்டுப்பாட்டை இழந்துட்டு ஹைடவுட்டையே நொறுக்கி போட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, டெஸ்மண்ட பிடிச்சிட்டு உயிருக்கு பயமுறுத்தி பாஸை வெளியில எடுக்க பார்த்தாரு. கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வந்தாரு. ஆனா அவர் சாம்ரோஸ் இல்ல, ஆகஸ்ட். ஜெட்டெஃப்கே ஃபர்ஸோட கொடூரமான செயலால பயந்துகிட்டே இருந்தாலும் ஃபர்ஸ் ஆகஸ்ட கிட்ட இருந்து தகவல் கிழிச்சு எடுக்க முனைஞ்சாரு. ஆகஸ்ட் ஆகும்போது கூட லிசாவை பத்தி அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஜாவிக் அவருக்கு தெரியுமாம். இதனால ஜெட்டெஃப்கே இன்னும் கலங்கி போயிட்டாரு. அந்த இரவில் அவங்க சந்திச்ச எல்லாருமே அவனை அடையாளம் கண்டுகிட்டாங்க. அடுத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு. ஃபராஸ் அந்த ஆஸ்போனை எடுத்தான். அவனும் செஃப்கும் பராஸ் கூடத்துக்கு போனாங்க. அங்க ஒரு பேஸ்புக் ப்ரொஃபைல் கிடைச்சது. அந்த போன்ல இருந்து அது தெரன்ஸ்னு ஒரு ஆளோட ப்ரொஃபைல். ஆகஸ்ட் கூட நல்ல நண்பரா இருக்கான். அப்போதான் செஃப்க்கு தெரிஞ்சிச்சு, அவனுக்கு தெரிஞ்சவன் பல வருஷம் முன்னாடி அவன் வழக்கை பார்த்த அட்வொகேட். ஃபராஸ் உடனே தெரன்ஸ வீட்டுக்கு போக திட்டமிட்டான். ஆனா ZFK அவனை நிறுத்த முயற்சி பண்ணான். தெரன்ஸ் அடுத்த இரையா ஆகிடுவான்னு பயந்து. அதுக்கு ஃபராஸ் சீரியஸா ஆகிட்டான். பழிவாங்கறதுக்காக இந்த வேலையை விட்டுட்டு ஓடி போறேன்னு சாடிட்டான் ZFK-ய. அடுத்த நாள் ZFK மனமில்லாம ஃபராஸ் கூட தெரன்ஸ் வீட்டுக்கு போனா என்ன பார்த்தாங்கன்னா தெரன்ஸ் அவன் பேரனோட விளையாடிட்டு இருக்கான். ZFK மனசு பதைன்னு ஆச்சு. ஆனா ஃபராஸ் அடம்பிடிச்சு தெரன்ஸ கட்டாயமா கூட்டிட்டு போனான். அதே நேரத்துல நகரத்துல வேற ஒரு பகுதியில டெஸ்மண்ட் அவன் பாசான சாம் கிட்ட தண்டனை வாங்கிட்டு இருந்தான். ரோஸ் அவள் சாம்னு சிக் ஃபுரா இருவருக்கும் தெரியாம இருந்தாச்சு. அந்த மருந்து கடைகளை அழிச்சது சிங்க கூட்டாளிங்க சட்டவிரோதமா செஞ்ச வேலை. ஃபரா செஞ்ச துரோகம்னா சாம்க்கு கோடிக்கணக்கா நஷ்டம். பணம் மட்டும் இல்ல, மருந்து கிடங்குகளும் அழிஞ்சு போச்சு. அதே சமயம் சாஃபி ஃபுரா டெரன்ஸ பழைய கிடங்குக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. முதல்ல சிக் டெரன்ஸ் கிட்ட ஏன் சிறைக்கு அனுப்பினான்னு கேட்டான். ஆனா டெரன்ஸ் சொல்ல மறுத்தான். அப்போ ஃபரா அவனை மிருகத்தனமா அடிச்சான். கொடூரமா அடி வாங்கினாலும் டெரன்ஸ் பேசல. சாக போற நேரத்துல தான் சிங்க கூட்டாளிங்க அவனுக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னான். அந்த உண்மை சிக் கூட்டத்தை அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. உடனே குவான் வீட்டுக்கு ஓடினான். போனா குவான் சடலமா கிடந்தான். சிக் உடனே டேய்க்கு ஃபோன் பண்ணி சிங்க கூட்டாளிங்க பிடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போன்னு சொன்னான். அந்த ஃபோன் பேசுற போது சிக் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை கண்டுபிடிச்சான். அவனுக்கு இரட்டை சுபாவம் இருக்கு. அந்த மிகப்பெரிய சிறைச்சாலையின் கொடுமையும் அழுத்தமும் அவன் மனதை நொறுக்கி புராஸ்னு ஒரு முகமூடியை உருவாக்கிச்சு. அதான் புராஸ் பண்ணின எல்லா கொடூர செயல்களுக்கும் உண்மையிலேயே ZFK தான் காரணம். மறுபக்கம் ZFK அவன் வேலையை போட்டு புரட்டி போட்டதை தெரிஞ்ச சாம் சோஃபியாவை குவான் வீட்டுக்கு அனுப்புறான். ஆனா சோஃபியாவுக்கு தெரியாம குவான் அவளோட சொந்த அப்பா. ஆனா சோஃபியா ZFK அவன் பொண்டாட்டிய கொலை பத்தி அதிகமா போறதை தடுக்க குவான் கிட்ட காசு கொடுத்து கண்காணிக்க வச்சிருந்தா. குவான் வேலையை சரியா பண்ணலன்னு நினைச்ச சோஃபியா சட்டன்னு அவங்க அப்பாவை கொன்னுடறா. அப்புறம் காட்சி மாறுது. கடந்த காலத்துல குவான் ZFK போர் கலை பயிற்சி கொடுத்திருக்கான். அவன் காதலிக்கிறவங்கள காவலுக்கு வருவான்னு தெரிஞ்சு அவன் நண்பன் சாம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ZFK உணர்ந்ததும் அவனை சந்திக்க போறான். ஆனா சாம் ZFK வோட கோபத்தை எதிர்பார்த்து முதல்லையே அவனை கைது பண்றான். அவன் பலத்தை காட்டணும்னு நினைச்சு ZFK வை அழிக்க திட்டம் போடுறான் சாம். அவன் ஆதிக்கத்திற்கு ஒரே தடையாக இருந்தது. சீக் இறப்பதற்கு முன்பு சாம் தான் லிசாவையும் அவங்க மகனையும் கொன்றவன்னு ஒப்புக்கொண்டான். ஆமா, அதிர்ச்சி. சாம் எப்பவும் லிசாவை காதலிச்சுட்டு இருந்தான். லிசா சிக்கை தேர்ந்தெடுத்தது அவனுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சது. அவனால மறக்க முடியல. சிக் லைன் குரூப்ல சேர மறுத்தது அவனுக்கு பெருங்கோபத்தை தூண்டிவிட்டது. அவன் நினைச்சான், இது காட்டிக் கொடுப்பு. லைன் குரூப்ல அவன் முதல் வேலைன்னா சிக்லை அழிக்கிறது. ஆனா கொஞ்சம் இரக்கம் காட்டி 10 வருஷம் சிறை தண்டனை வாங்கி தர அவன் வக்கீலை லஞ்சம் கொடுத்தான்.
லிசாவை பெறலாம்னு நினைச்சான். ஆனா அந்த இரவு எல்லாம் தலைகீழா மாறிச்சு. லிசாவும் அவங்க மகனும் கொல்லப்பட்டாங்க. சாம் ஒப்புக்கொண்டதும் சிக் போராட கூட வலிமை இல்லாம இருந்தான். ஃபுராஸின் ஆற்றாலும் அவனுக்கு உதவ முடியல. சாம் சிக் தலையில சுட்டு போட்டுட்டு போயிட்டான். சாமின் ஆட்கள் ரெடி ஆயிட்டாங்க. சகோதரர்களே, சிகிச்சை அளிக்க ஸ்கியோட உடம்பை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணினாங்க. ஆனா அதிர்ச்சி, ஃபரோட ஆன்மா புயல் மாதிரி சிஸ்ல நுழைஞ்சிருச்சு. அவன் ZFK ஆக மாறி சாம்ட டீம் முழுசையும் ஒரு நிமிஷத்துல தூக்கி சாய்ச்சிட்டான். சாம் தான் அவன் லட்சியம். சாமு சீக்கிரம் கிடைக்கணும்னு ஓடினான். ஆனா சாம்ட டீம் ஆயுதம் தூக்கி நின்னுச்சு. ஒரு மகா கோர துப்பாக்கி வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. ZFK சாம்ட காவல்காரங்க எல்லாரையும் அழிச்சிட்டாலும் சாம்ட காப்பாளர் சோபியா எதிரில நிக்கிறா. ஃபர்க் கையில ZFK முழுசா கட்டுப்பாட்டுல இருக்கான். சோபியாவை கொடூரமா தாக்குறான். சோபியா நல்லா பயிற்சி எடுத்தவ இல்லையா, சிறிது நேரம் தாக்கு பிடிச்சா. ஆனா வெறியோட நிறைஞ்ச ஒருத்தரை அவளால அடக்க முடியல. சோபியா தான் குவான் கொன்னாங்கன்னு ஞாபகம் வந்துச்சு செஃப்க்கு. ஒரு நொடி தாமதிக்காம சோபியாவை சுட்டு போட்டுட்டான். இந்த போராட்டத்தை சாம் பார்த்துட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து ZFK அவனை தேட போகுதுன்னு. ஆனா சாம் சரியா நினைக்கல. சரி, சூடு பிடிச்சு போகலாம். ஜெப்கேக்கு அவனை சுடுற வாய்ப்பு கிடைச்சாச்சு. ஆனா நிறுத்திட்டான். சாம் அவன் பழைய நண்பன்னு நினைச்சிட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் மறுபடியும் கட்டுப்பாட்டை எடுத்துட்டான். பழிவாங்கற துடிப்புல ஜெப்கே வை தூண்டிவிட்டான். ஜெப்கேக்கு உணர்ச்சிகள் வெடிச்சு போறதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் சாமுடன் சண்டைக்கு அழைச்சிட்டான். அட போங்கடா, சண்டை ரொம்ப கடுமையா இருந்துச்சு. கும்பல் உலகத்துல பல வருஷம் சுழன்று கெட்டவனா மாறிப்போன சாம் ஃபர்ஸ்ட் கிட்ட ஒரு கடுகளவும் பயப்படல. ஃபர்ஸ்ட் அவனை அடிச்சு அடிச்சு தள்ளினாலும் சாம் நிம்மதியா நின்னுட்டான். ஃபர்ஸை தோற்கடிக்க போற மாதிரியே இருந்துச்சு. ஆனா அப்புறம் சாமி, என்ன அதிசயம் நடந்ததுன்னா, ஃபர்ஸும் ஜெப்கே வும் காயம்பட்டு நொந்து போயிருந்தாலும் ஜெப்கே சண்டையை தொடர உறுதியா இருந்தான். அவன் வேலையை முடிச்சே ஆகணும். ஆனா சண்டை திடீர்னு மாறிடுச்சு. இப்ப ஜெப்கே லயன் குழுமத்து CEO ஆக வர சொல்லி ஒருத்தன் கெஞ்சிட்டு இருக்கான். கும்பல் உலகத்துல இருக்க மாட்டேன்னு எப்பவும் சொல்லிட்டு வந்த ஜெப்கே அதையும் நிராகரிச்சிட்டான்.